நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். வேதமே வெளிச்சம் விடுதலை ஊழியங்கள் வழியாகவும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய புத்தகத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் ஆண்டவருடைய வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 37 சங்கீதம் 37வது சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரை நம்பி நன்மையை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள் என்று ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா நாம் மனிதர்களை நம்பி மனிதர்கள்கிட்ட இருந்து ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து நாம் என்ன செய்ய முடியாது? நன்மைகள் செய்ய முடியாது. மனிதர்கள்கிட்ட இருந்து ஒரு நன்றி விசுவாசத்தையும் மனிதர்கள்கிட்ட இருந்து ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்த்து நாம் ஒரு நல்ல விஷயத்தை செய்வோம் என்றால் அது என்ன ஆகும்னா நாம் தொடர்ந்து அதை செய்ய முடியாது. ஏன்னா நம் மனம் என்ன செய்யும்? சோர்வடையும், ஏமாற்றம் அடையும். கர்த்தரை நம்பி நன்மையை செய்யும்போது அந்த நன்மை செய்கிற பயணத்தில் நமக்கு சோர்வுகள் வராது, தோல்விகள் கிடையாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போவே ஆண்டவருடைய புத்தகத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, கர்த்தரை நம்பி நன்மை செய். தேவனை நம்பி நம்முடைய நன்மையான செயல்களை நாம் செய்து கொண்டே இருப்போமே ஆனால் அதில் தேவனும் பிரியப்படுவார், நாமளும் சோர்ந்து போக மாட்டோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதம் 14:1 இவ்விதம் எழுதப்பட்டிருக்கு. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. அன்பானவர்களே, கர்த்தருடைய வேத புத்தகத்தில் கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும்னு சொல்லப்பட்ட அதே சங்கீத பகுதிகளில் சங்கீதம் 14 இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று. அன்பானவர்களே, இந்த தேசம் முழுவதுமே தீமைகள் நிறைஞ்சிருக்குது. தீமையை செய்கிற மனிதர்கள் நிறைஞ்சு இருக்கிறாங்க. தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இல்லை என்றாலே ஒருவனுக்குள் என்ன வந்துடும்னா தீமையான செயல்கள் வந்துடும். துணிகரமான பாவ செயல்கள் அந்த மனுஷனுக்குள்ள வந்துடும். ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாய் தெய்வ பயம் என்பது தேவை. தெய்வ பயம் இருக்கும்போது தான் அந்த மனுஷன் நன்மையை நல்லபடி செய்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தரை நம்பி நீ நன்மை செய். ஆனால் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இங்கே இல்லை. ஆனால் நீ நன்மையை செய்ய, கர்த்தரை நம்பி நன்மையை செய்யன்னு கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. அன்பானவர்களே, நன்மை செய்கிறதில் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? சோர்ந்து போயிடாதீங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். ஏன்னா மனுஷர்களை நம்பி நன்மைகளை செய்தோம் என்றால் நம்மளுடைய நன்மையின் பயணங்கள் தொடராது. அல்லேலூயா.
தெய்வத்தை நம்பி, மெய்யான தெய்வம் கர்த்தரை நம்பி நன்மையை செய்யும்போது நாம் சோர்ந்து போக மாட்டோம். அதை தான் பவுல் எழுதினாரு, நன்மை செய்கிறதுல நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தெய்வ பயம் இல்லை. தெய்வ பயம் இருக்கிறவன் கூட நன்மையை செய்கிறவனா இல்லை. ஆனால் நீ நன்மை செய்கிறவனா இரு என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறது. அன்பானவர்களே, சோர்ந்து போகாமல் நான் நன்மையை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் ஏற்ற காலத்தில் அதன் பிரதிபலனான நன்மைகளை நாம் அறுவடை செய்வோம் என அப்போஸ்தலன் பவுல் நமக்கு எழுதியிருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம் பாருங்க. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்யும்படி நம்மளால் இப்போ உடல் பலம் இருக்குது, ஒருத்தருக்கு நன்மை செய்யலாம். நம்மக்கிட்ட பொருள் பலம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. அப்படின்னா நாம் ஒரு நன்மையை இல்லாதவங்களுக்கு அந்த நன்மையை நம்ம என்ன செய்யலாம். நன்மை செய்ய உனக்கு நல்ல பலன் இருக்கும்போது நீ செய்யத்தக்க மனிதர்களுக்கு அதை நீ செய்யாமல் இருக்காதே என்று கர்த்தருடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறது. அன்பானவர்களே, நன்மை செய்வது என்பது ஒரு நல்ல விஷயங்க பூமியில். ஆமாம், தீமையை செய்கிறதுக்கு எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மையை செய்ய வேண்டும் என ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. நீ கர்த்தரையே நம்பி நன்மை செய்யன ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்விதம் சொல்லப்படுது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஒரு மனுஷனால் நல்லதை செய்ய முடியும், ஆனால் அதை செய்யறதுக்கு பலன் இருக்குது, உடல் பலம் இருக்குது, பணபலம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. ஆனால் நன்மை செய்வதற்கோ அந்த மனுஷனுக்கு மனம் இல்லை. நல்ல பொருளாதாரம் இருக்குது, ஆனால் இருதயத்தில் இருள் இருக்குது. அன்பானவர்களே, நன்மை செய்யும்படி அறிந்தவனாய் இருந்தோம், நன்மை செய்ய பலன் இருந்தோம், அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம். இதை செஞ்சால் நல்லதுன்னு தெரியுது, ஆனால் அதை செய்யறதில்லை, அதை செய்வதற்கு மனம் இல்லை. அது ஒரு பாவமான காரியம் என்று ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, மகிழ்ச்சியாக இருங்க. பாருங்க, அந்த வசனம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க. மகிழ்ச்சியாக இருக்கிற நீங்கள் மற்றவங்களுக்கு நன்மையை செய்து மற்றவங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் மகிழ்ச்சியுள்ளவர்களாக இருங்க. உங்களுடைய மகிழ்ச்சியை கொண்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் மகிழ்ச்சியை கொடுத்து வாழுங்க. இதை தவிர பூமியில் வேறொன்றும் இல்லை என்று பிரசங்கி எழுதியிருக்கிறார். உயிரோடு இருக்கும்போது நன்மையை செய்யணும். அன்பானவர்களே, நன்மை செய்கிறதுக்கு ஏற்ற காலம் எது? அதுக்கு ஒரு நாள், அதுக்கு ஒரு கிழமை, அதுக்கு ஒரு நேரம், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நல்லதை செய்கிறதுக்கு இன்றே நல்ல நேரம், நல்ல நாள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நல்லதை செய்கிறதுக்கு எப்பவுமே நல்ல நேரம் தான், நல்ல நாட்கள் தான். நீங்கள் நல்லதை செய்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால தான் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தோம், அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு காலம் உயிரோடு இருப்போம்?
தெரியாது. நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு இல்லை. அதனால் பிரசங்கி எழுதியிருக்கிறார், நீ உயிரோடு இருக்கும்போது நன்மையை செய், நீ மகிழ்ச்சியாக இரு. அந்த மகிழ்ச்சி மற்றவங்களுக்கும் நீ அவன் வாழ்க்கையில் நல்லதை செஞ்சு அவனுக்கும் மகிழ்ச்சியை கொடு. இதுதான் வாழ்க்கை. அல்லேலூயா. அன்பான நாம் எவ்விதமெல்லாம் செய்யணும்னு சொல்லி கர்த்தருடைய புத்தகத்தில் எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 1 வசனம் பார்த்தீங்கன்னா, நன்மை செய்ய படியுங்கள். அன்பானவங்களே, ஏசாயா 1 வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, நன்மை செய்ய படியுங்கள்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த பூமியில் தீமையை செய்வதற்கு ஒரு மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு மனிதன் மற்றவன் வாழ்க்கையை கற்றுக்கோ, மற்றவன் வாழ்க்கைக்கு வாழ்வதற்கோ, மற்றவன் வாழ்க்கையில் தீமையை செய்கிறதுக்கோ அவன் எங்கேயும் போய் எதையும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கற்றுக்கொள்ளவே வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஆனால் அன்பானவர்களே, ஒரு மனுஷன் நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அவன் நல்லது எது என்று படிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் தீமையை செய்கிறதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் பிறப்பு முதலே அவனுக்குள் தீமை இருக்கிறது. ஆனால் அந்த தீமையை அழித்து ஒரு மனிதன் நல்லதை செய்ய வேண்டும் என்றால் அவன் நல்லதை படிக்க வேண்டும், நல்ல விஷயங்களை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும், நல்லதை அவன் தேட வேண்டும். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய புத்தகம் நன்மை செய்ய நீங்கள் படியுங்கள் என்று ஆண்டவருடைய புத்தகம் சொல்லுது. அன்பானவர்களே, ஒரு குழந்தை கல்வி சாலைக்கு செல்வதும், வாலிபர்கள் ஒரு காலேஜ் படிப்புக்கு பட்ட படிப்புக்கு போவதும் எதற்காக? நன்மையை செய்யும்படியாக, நல்லதை படிக்கும்படியாக, இந்த தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் தன் குடும்பத்திற்கும் நல்ல விஷயங்களை செய்யும்படியாக நல்லதை படிக்கிறார்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு நல்ல வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குது. கர்த்தருடைய வேத புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக மாறுகிறீங்க. ஒரு நல்ல செயல்களை பிறர் வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவருடைய புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். கர்த்தருடைய புத்தகத்தை நீங்கள் தேடி வாசியுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் எழுதப்பட்டிருக்கு. புத்தகத்தில் ஆண்டவருடைய புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது நீங்கள் நன்மை செய்ய படிக்கிறீர்கள். அல்லேலூயா. நன்மையை எப்படி செய்வதென்று நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். நன்மை என்றால் என்னவென்று அப்பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். தீமையை செய்கிறதுக்கும் அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கும் எங்கே போய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நல்லதை செய்யணும்னா நல்ல விஷயங்களை தேடி வாசிக்க வேண்டும். நல்ல செயல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதை நாம் படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அழகான வசனம் பாருங்க. நன்மை செய்ய படியுங்கள். அந்த வார்த்தை நம்மளை தான் சொல்லுது. ஏன்னா நாம் கர்த்தருடைய புத்தகத்தை கையில் வைத்திருக்கோம். நீங்கள் நன்மை செய்யும்படியா இந்த புத்தகத்தை நீங்கள் படியுங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, நன்மை செய்ய படியுங்க, நல்லதை செய்யுங்க. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நல்லதை எந்த மனுஷனுக்கு செய்கிறீங்களோ அந்த மனுஷனும் சந்தோஷமாக இருப்பான். அல்லேலூயா. அன்பானவர்களே, லூக்கா 6:27 வசனம். உங்களுக்கு செவி கொடுக்கிற, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இயேசு சொல்கிறாரு, எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு,
எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். எதிரியையும் நீ நேசிக்கணும். உன்னை ஒருவன் பகைக்கிறான் என்றால் அவனுக்கும் நீ நன்மையை மட்டுமே செய்யணும். அன்பானவர்களே, பகைக்கிறவனுக்கும் நன்மையை செய்யணும் ஆண்டவர் இயேசு நமக்கு போதிக்கிறார். ஆனால் நம்மளை சார்ந்து நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளுக்கே நல்லதை செய்கிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்குது. உடன் பிறந்தவர்களுக்கும் நம்முடைய சொந்தங்களுக்கும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நன்மையை செய்கிறோமா, தீமையை செய்கிறோமா? பகைக்கிறவனுக்கும் நன்மையை செய்யன ஆண்டவர் இயேசு போதிக்கிறார். அன்பானவர்களே, இந்த நன்மையான செயல் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவை பார்த்தீங்களா? யாராக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது நன்மை மாத்திரமே. அல்லேலூயா! யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது நன்மை மாத்திரமே. அதில் நீங்கள் கவனமாக இருங்க. ஜீவன் போகும் தருணத்திலும் நல்லதை மட்டுமே யோசிங்க, நல்லதை மட்டுமே செய்யுங்க. அல்லேலூயா! அதில் தேவன் பிரியப்படுகிறார். பகைக்கிறவனுக்கும் நல்லதை செய், நன்மையை செய், தீமையை செஞ்சிடாத. உன்னை பகைக்கிறான்றதுக்காக அவனுக்கு நீ தீமையை செஞ்சிடாதன்னு இயேசு சொல்கிறார். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு நாம் நல்ல செயல்களில் வளர்ந்துருக்கிறோம் கொஞ்சம் உங்களை நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களை நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள். உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். நம்ம எவ்வளவு நல்லதை செய்கிறோன்னு, ஒரு நாளைக்கு என்ன நன்மையை செய்துட்டோம், இன்ற நாளில் எந்த மனுஷன் நம்மளால் பயனடைஞ்சான், எந்த மனுஷனுக்கு இந்த நாளில் நாம் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தோம், இந்த நாளில் எந்த நன்மையுமே நீங்கள் செய்யலை அப்படின்னா அந்த நாள் நீங்கள் உயிரோடு இருந்த நாள் என்று அர்த்தமே இல்லை. அல்லேலூயா! இந்த நாளில் நான் ஒரு நன்மையும் செய்யலையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டீங்க. அன்னைக்கு இரவில் காலை தொடங்கி நைட்டு படுக்கிற வரைக்கும் நீங்கள் படுக்கும்போது யோசிக்கும்போது இன்றைக்கி நாம் ஒருத்தருக்கும் ஒரு நன்மையும் செய்யலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லுமையானால் அந்த நாள் நீங்கள் உயிரோடு வாழ்ந்த நாளின் கணக்குகள் அல்ல. அல்லேலூயா! அன்பானவர்களே, நல்லதை செய்யும்போது தான் நீங்கள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா! தீமையை செய்கிற மனிதன் மரித்து போயிருக்கிறார். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தால் நீங்கள் நன்மை செய்யும்படியாக. அல்லேலூயா! அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இவ்விதம் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி தெரிந்தார். ஆண்டவர் இயேசு பூமியில் வந்து வாழ்ந்த நாட்கள் முழுவதுமே அவர் நன்மை செய்யாத நாள் என்று ஒரு நாள் கூட கிடையாது. அல்லேலூயா! இன்னும் சொல்ல போனால் ஒரு நிமிடம் கூட கிடையாது. அல்லேலூயா! எல்லா நொடிகளையும் நன்மையை மாத்திரமே மக்களுக்கு செய்தார், நன்மையை மாத்திரமே பேசினார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு நாம் எப்படி சுற்றுறோம்? நம்மளுடைய பயணங்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்கு? நல்லதை செய்கிற மாதிரி சுற்றுறோமா, இல்லை தீமையை செய்வதற்காக சுற்றி கொண்டு இருக்கோமா? இயேசு நன்மையை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
அன்பானவர்களே, எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர்களாய் நீங்களும் இருங்க. நல்லதை செய்கிறவர்களாய் இந்த பூமியில் எல்லா திசைக்கும் நீங்கள் போங்க. நல்லதை செய்யும்படி போங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவும் அதை தான் நமக்கு சொன்னார். உலகம் எங்கும் போங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, நல்லதை செய்யுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, அந்த நல்லதை செய்யுங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நல்ல வார்த்தையை கேட்ட வசனங்களின்படி நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்மை செய்கிறவராய் நீர் சுற்றி திரிந்தீர் இந்த பூமியில். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வேத புத்தகத்தை வைத்திருக்கிற மனுஷர்களும் உம்முடைய பிள்ளைகளும் நன்மை செய்கிறவர்களாய் இந்த பூமியில் வாழ கர்த்தர் அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக. உங்கள் வேத வசனத்தினால் நிரப்புவீராக. அவர்கள் நன்மை செய்ய படித்து கற்றுக்கொண்டு இந்த உலக மக்களுக்கு தீமையை அல்ல, நன்மையை மாத்திரமே செய்து இந்த தேகத்தை விட்டு பிரியும் வரையிலும் நல்லதை மட்டுமே பேசி நன்மையை மாத்திரமே அவர்கள் செய்ய வல்லவர் இயேசு நாமத்தினாலே அவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. அவர்களை பலப்படுத்த சொல்லி அப்படி சொன்ன வார்த்தையை சொல்லி இயேசுவின் வல்லமையான நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.